அனைவருக்கும் பிரபஞ்ச வணக்கம். நம்ம தொடர்ந்து வந்துட்டு பிரபஞ்சத்தோட இணக்கம் ஆகிறது எப்படின்றத பற்றி பார்த்துட்ருக்கோம். இன்னைக்கு பார்த்திங்கன்னா இசைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம். அதிகமாக உங்களுக்கு பிடித்தமான இசை பாடல்களை நீங்கள் கேட்கலாம். பிடித்த அப்படின்றத விட அது எந்த மாதிரியானது, சோக பாடல்களா இல்லை உங்களுக்கு உற்சாகம் கொடுக்கக்கூடிய பாடல்களை கேட்கிறீர்களா அப்படின்றது தான் ரொம்ப முக்கியமானது. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு ப்ரெஸ்டேஷனாக நீங்கள் இருக்கும் பொழுது ரொம்ப உங்களுக்கு உற்சாகம் கொடுக்கக்கூடிய பாடல்களை அதிகமாக கேட்கலாம். அதே மாதிரி அந்த இசையை உற்சாகம் கொடுக்கக்கூடிய மனசுக்கு நல்ல ஒரு அமைதியை, இதமான அமைதியை கொடுக்கக்கூடிய இசையை, ஸோ அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் பாசிட்டிவான வேர்ட்ஸ் இருக்க மாதிரியான பாடல்கள், பாசிட்டிவான அந்த ஒரு மியூசிக், அந்த வைப்ரேஷன் இருக்க மாதிரியான பாடல்கள், அந்த மியூசிக்கு, ஸோ இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக மைன்யூட்டாக கவனித்து அந்த மாதிரியான பாடல்களை, இசையை நீங்கள் தேர்ந்தெடுத்து பார்க்கணும், கேட்கணும். அந்த மாதிரி கேட்கும் பொழுது பார்க்கும் பொழுது உங்களுக்குள்ளே இருக்க நெகட்டிவ் எனர்ஜி வெளியில் போயிட்டு பாசிட்டிவ் எனர்ஜியை ஃபுல்லாக நீங்கள் ஃபுல் அப்சர்வ் பண்ணிப்பீங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ப்ரெஸ்டேஷனில் இருக்கிறவங்க என்ன பண்ணலாம், இப்போ உங்களுக்கு அதுக்கான சூழல் இல்லை அப்படின்னும் பொழுது நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு தனி அறையில், இப்போ எல்லாருமே இருக்கிறாங்க, ஸோ உங்களுக்கு அங்கே டெலிகேட்டாக இருக்குது, பட் ஆனால் நான் ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னும் பொழுது நீங்கள் என்ன செய்யலாம், ஒரு தனி அறைக்குள்ளே ஒரு பாடலை வச்சுட்டு நீங்கள் சொல்லிகிட்டே கூட வரலாம், நான் என்னை ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீயாக ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டு நல்ல ஒரு சாங்கை வச்சு, ஒரு மியூசிக்கை வச்சு, சவுண்டாக வச்சுட்டு நல்ல ஒரு டான்ஸ், ஒரு ஆட்டம் போட்டுட்டு உங்களை ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மற்ற ஒர்க்கை பார்க்கலாம். நீங்கள் அந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். உங்களோட எனர்ஜி லெவல் ஒவ்வொரு நாளும் அப் ஆகிறத நீங்கள் கரெக்டாக நோட் பண்ண முடியும் உங்களால். ஸோ இதை தொடர்ந்து நீங்கள் பண்ணணும், சும்மா அப்படியே விட்டுறதுன்னு இல்லை. தொடர்ந்து நீங்கள் இந்த மாதிரி சான்ஸ் கிடைக்கும் பொழுதெல்லாம் உங்களை உற்சாகப்படுத்திக்க நீங்கள் ட்ரை பண்ணும் பொழுது பிரபஞ்சம் நிச்சயம் உங்களோட இணக்கமாவாங்க. ஸோ இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணாமல், இந்த சொன்ன ஐடியாஸ் எல்லாத்தையுமே ஒவ்வொன்றா ஒவ்வொரு பதிவிலையும் நிறைய பயனுள்ள தகவல்கள் சொல்லியிருக்கேன். நான் சொல்கிற மெத்தடு உங்களுக்கு பிடிச்சிருக்கா எப்படின்னு தெரியல எனக்கு, பட் ஆனால் நான் உணர்ந்தது, எனக்கு பிரபஞ்சம் உணர்த்தியது, ஸோ அந்த நல்ல விஷயங்களை உங்கள் எல்லார்கிட்டையும் நான் பகிரணும் அப்படின்னு நினைக்கிறேன். இது எல்லாத்தையுமே பார்த்து கேட்டு பயனடையணும் அப்படின்றது என்னோட வேண்டுகோள். பலருக்கும் இந்த வீடியோக்களை நீங்கள் பகிருங்க. ஸோ உங்களை சுற்றி இருக்கவங்களும் அவங்களுக்குள்ளேயும் பல நல்ல மாற்றங்கள் நிகழணும் அப்படின்றத நம்ம மனசுக்குள்ளே விதைச்சி, ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம செய்ய ஆரம்பிக்கணும். ஸோ இது நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா இன்னுமே அந்த பிரபஞ்சத்தோட ஆசீர்வாதம் உங்களுக்கு பல மடங்காக கிடைக்கும், சரிங்களா? ஸோ எப்படி நம்ம கண்ணில் ஏதோ ஒரு விஷயம் பட்டு அது வழி நம்ம பயணம் செஞ்சிட்ருக்கோம், நல்ல விஷயம் அப்படின்னும் பொழுது நம்மளோட பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிட்டு வருது அப்படின்றும்போது மற்றவங்களுக்கும் நம்ம அதை பகிர்ந்து அவங்களோட பிரச்சனைகள் சரியாகிறதுக்கான ஒரு நல்ல வழிகாட்டியாக நாம் இருக்கிறது பிரபஞ்சம் ரொம்ப நேசிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாருமே இந்த வீடியோக்களை பார்த்து லைக் பண்ணி மற்றவங்களுக்கும் பகிர்றதுக்கு உதவி செய்யணும். நன்றி.